2023ல் வெளியான பிளாக் பஸ்டர் திரைப்படம் தான் ஜெயிலர். இந்த படத்தில் ரஜினிகாந்த் ஹீரோவாக நடிச்சிருந்தார். இந்த படத்தோட 2ஆம் பாகம் தற்போது உருவாயிட்டு வருது. இந்த படத்தில் நடிக்க இருக்கும் நடிகை குறித்து விவரங்கள் இப்போ வெளியாகியிருக்கு. கூலி படத்தில் நடித்து முடித்த கையோடு ரஜினிகாந்த் இணைந்த படம் ஜெயிலர் 2. நெல்சன் இயக்கத்தில் 2023ல் வெளியான ஜெயிலர் படத்துடைய 2ஆம் பாகம் தான் இது. இந்த படம் ரஜினிக்கு பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சது. இந்த படத்தில் ரஜினியோடு சேர்ந்து தமன்னா, சிவராஜ்குமார், மோகன்லால் உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் உலக அளவில் பெரிய வெற்றி பெற்றது. ஜெயிலர் 2 திரைப்படத்தோட படப்பிடிப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருது. இந்த படத்திற்கு பிறகு ரஜினி எந்த படத்தில் நடிக்கப் போகிறார் என்பது குறித்து எதிர்பார்ப்பும் பெரிதாக இருந்திருக்கு. ஜெயிலர் 2 திரைப்படத்தில் புதிதாக ஒரு நடிகை இணைய இருப்பதாக சொல்லப்படுது. பாலிவுட்டில் பிரபல நடிகையாக வலம் வரும் இவர் தமிழில் பெரிதாக படங்களில் நடித்ததில்லை. இளமை காலத்திலேயே தமிழில் நடிக்க இவருக்கு சில காரணங்களால் அந்த வாய்ப்பு கிடைக்கல. இதையடுத்து நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தில் கேமியோ ரோலில் நடிச்சிருந்தார். இந்த நிலையில் அவர் மீண்டும் தமிழில் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க இருப்பதாக சொல்லப்படுது. மலையாளத்தில் பிரபல நடிகையாக இருப்பவர் அன்னா ராஜன். நர்சிங் படித்த இவர் அங்கமாலே டைரிஸ் திரைப்படம் மூலம் பிரபலமானவர். இவர் தற்போது ஜெயிலர் 2 திரைப்படத்தில் நடிப்பதாக சொல்லப்படுது. இருப்பினும் இவர்கள் இருவரும் நடிப்பது குறித்து எந்த அதிகாரப்பூர்வமான தகவலும் வெளியாகலை. பாலிவுட் நடிகர் மிதுன் சக்கரபோர்த்தியும் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க இருப்பதாக சொல்லப்படுது. ஜெயிலர் 2 திரைப்படத்தை அடுத்து வேறு எந்த படத்தில் நடிக்க இருக்கார் என்பது குறித்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்திருக்கு. லோகேஷ் கனகராஜே அடுத்த படத்தையும் எடுக்க இருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் இந்த தகவல் உண்மை இல்லையா. காரணம், ஏற்கனவே அவர் கைவசம் அவர் நடிக்கும் படமும் பிற LCU படங்களும் இருக்கான். எனவே ரஜினி படத்தை இயக்க வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுது. ஒரு புது முறை இயக்குனர் ரஜினி கதை கேட்டிருப்பதாகவும் அந்த இயக்குனர் ரஜினி படத்தை இயக்கலாம் என்றும் சொல்லப்படுது. மேலும் அந்த படம் கண்டிப்பாக பிரம்மாண்டமாக இருக்குமா. மேலும் அந்த படத்தில் ரஜினிகாந்தை நீங்கள் பழைய ரஜினியாக பார்க்கலாம் என்றும், மேலும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ரஜினியை எப்படியெல்லாம் நினச்சிங்களோ அந்த மாதிரி காமிக்க போகிறாங்க எனவும் சொல்லப்படுது. இன்னுமே அந்த இயக்குனரை சொல்லாமல் சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க. அநேகமாக மலையாள இயக்குனராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை தெலுங்கு இயக்குனர் ஒருவராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. எதுவாக இருந்தாலும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது தான் தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஜினி இனி எந்த மாதிரி பயணித்தா நல்லாயிருக்கும்? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் பிடிச்சி நான் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.